ஒரு சில நாட்களாக போய்கொண்டிருக்கிற விவாதம் இந்த 2024-25 கல்வியாண்டுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய மத்திய அரசினுடைய அந்த 60% நிதி, அதனுடைய முதல் தவணை 573 கோடி ரூபாய் விடுவிக்கப்படலை. ஏன் அப்படின்னு ஸ்டாலின் கடிதம் எழுதுறார், அதை வலியுறுத்துறார். பிரதமர் மோடி தலையிட்டு நிதியை விடுவிக்க ஆவணம் செய்யணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் திருப்பி கடிதம் எழுதியிருக்கிறார். பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நிதி கொடுக்கறதுல சிக்கல் வரும் அப்படின்றத நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. எப்படி எந்த விதத்தில் இது நியாயம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்குறாரு. இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்தியா முழுக்க 14,000 பள்ளிகளுக்கு ஒரு திட்டம், அதுதான் பிஎம்ஸ்ரீ திட்டம். தமிழ்நாட்டில் மட்டுமே 35,000-லேருந்து 40,000 பள்ளிகள் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நாடு முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிக்குமான திட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பிளாக்கில் 2 ஸ்கூலுக்கு மாடல் ஸ்கூலாக வரதுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிற திட்டம். அதுக்கான நிதியவே மாநில அரசு செலவு பண்ணிகிட்டு இருக்கணும், மத்திய அரசு மெதுவாக கொடுப்பாங்க. போன வருஷத்துக்கான நிதியே வரலைன்னு தான் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் 2 பகுதி இருக்குல்ல, போன வருஷ நிதியில கடைசி தவணையை கொடுக்கல, இந்த வருஷ நிதியில முதல் தவணையை கொடுக்கல. இன்னைக்கு அந்த விளக்கத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, மத்திய கல்வி அமைச்சருடைய லெட்டர்ல இருக்குது. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அதுக்கான ஆல் 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்டர் சமக்ர சிக்ஷா அதை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் இப்ப கொடுக்கலைன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கொடுத்துருக்காருன்னு அவர் சொல்றாரு. சோ அது நம்ம என்னங்கறத பேசுவோம். ஆனா என்ன கேள்வி, அதுவே சப் ஃபார் டிபேட் தானே. இல்லை, அதில் இன்னொரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இந்த வருஷத்தில் முதல் தவணையை கொடுக்கறத டிலே பண்ணுறதை ஒத்துக்கிறீங்க. தட் மீன்ஸ் பணத்தை நாங்கள் செலவு பண்ணிடணும், ஸ்கூலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கணும். எங்கள் வரி பணத்தில் ஒரு பகுதி நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் எப்போ கொடுக்குறதுங்கிறதுக்கு எம்ஓயு சைன் பண்ண சொல்லுவீங்க. அப்போது மாநில அரசாங்கம் ஸ்கூலை நடத்தணும், சம்பளம் கொடுக்கணும், மாதமாக செலவு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கம் கடிதம் அனுப்பும், அக்ரிமெண்ட் போட சொல்லும், காசை கையில் வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லும். எங்கள் ஸ்கூல் நடத்துகிறவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? ஸ்கூலை நடத்த வேண்டிய தேவை இல்லாமல் பணத்தை கையில் வச்சுட்டு யாரோட பணம் அது? பிரதமர் வீட்டு காசா? கிடையாது இல்லை, வரி பணம் தானே. மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை விட கூடுதல் நிதியா இது? அதுவும் கிடையாது இல்லை. அப்போ புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்பது ஒரு அரசியல் முடிவு. மக்கள் அதற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இல்ல, அந்த அரசியல் முடிவு மக்கள் ஏத்துக்கிறாங்க. இல்ல, எனக்கு அது புரியுது. ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய இந்த 2 பக்க கடிதத்துல ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சைன் தி MOU signed by the 32 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் MOUல என்ன இருக்கு? அந்த MOUல என்ன இல்ல, நீங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு MOU சைன் பண்ணீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. MOU சைன் பண்ணல. அதாவது என்னன்னா, MOUக்கு இவங்க ஒரு விளக்கம் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த வார்த்தையை நீக்குங்க. அதுதான் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தையா? புதிய கல்விக் கொள்கை ஏற்போங்கிற வார்த்தையை நீக்குங்கன்னு சொல்றாங்க. அது கூட அந்த தேசிய கல்விக் கொள்கையோட பிரச்சனை என்னன்னா, எங்க 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு எதுக்கு பொது தேர்வுங்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு கல்விக் கொள்கை ஒரு மாநில அரசு வகுத்துக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நிராகரிக்கல. மாநில அரசு சில திட்டங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, நீங்க வெறும் 14,000 ஸ்கூலை தான் இந்தியா முழுக்க வளர்த்துவன்னு சொல்றீங்களே, RTE அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுப்பது அரசின் கடமை தானே. அந்த கல்வி ஏன் சமமா இருக்கக்கூடாது? எல்லோருக்கும் சமமான கல்வியை பத்தி ஏன் ஒன்றிய அரசு கவலை இல்லை? அப்ப RTE சட்டம் என்ன சொல்லுது? அப்போ உன் சட்டத்தை நீ ஏன் மீற? நாங்க 40,000 ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் நாங்க உரிய நிதியை ஒதுக்குறோம். ஒன்றிய அரசு வரி பணத்துல பங்கத்தான் தரணும். அதுல எதுக்கு இவ்வளவு நிபந்தனை? நீங்க நிபந்தனை போடுவதன் மூலமாக உங்க அரசியலை தானே திணிக்கிறீங்க எங்க மாநிலத்தின் மேல. உங்களை தேர்ந்தெடுத்தா திணிச்சா கூட பரவாயில்ல. இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு நிராகரிக்குது. மற்ற மாநிலங்களில் சில திட்டங்களை ஏற்றுருக்காங்க, சில திட்டங்களை ஏற்றுக்கல. ஆனால் இந்தியா முழுமைக்கும் மாநில அரசாங்கம் கையில் தான் கல்விக்கான பிரதான செலவுகளும் பொறுப்புகளும் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை விதிப்பது, நிதியை மறுப்பது, அந்த இடத்துல தான் அந்த கேள்வி. இப்போ நாங்க உங்களுக்கான நிதியை நாங்க கொடுப்போம், நிதி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, கொடுக்குறோம், அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கோங்க. அதுல வர PMCல அந்த NEP நியூ எஜுகேஷன் பாலிசி அம்சங்கள் அதுல இருக்கு, அதுல நீங்க ஒரு நாட்டுல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டுல 300 ஸ்கூல்ல மட்டும் இப்படி மேம்படுத்த சொல்றீங்க? 300 ஸ்கூல்ல மட்டும் ஏன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டாய்லெட் இருக்கணும்? எல்லாருக்கும் இருக்கலாமே. நாங்க எல்லாரும் கட்டுறோம்ல, எல்லாரும் கட்டுறதை நோக்கி தானே போறோம். ஏன் பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளியா இருக்கணும்? எல்லா பள்ளியிலையும் தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கலாமே. இதெல்லாம் நிபந்தனையா வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்கறேன். உங்க நிபந்தனை என்ன? பிளாக்குக்கு 2 ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்க, அதுல ஒரு ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், இன்னொரு ஸ்கூல் 8ஆம் கிளாஸா 10ஆம் கிளாஸா நீங்க முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு தான் இவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்ப நிபந்தனை என்னன்னா, MOUல சைன் பண்ணு. MOUல வர வார்த்தை நியூ எஜுகேஷன் பாலிசி. எதுக்கு இவ்வளவு காதை சுத்தி மூக்க தொடறீங்க? நான் நேரா கேட்கிறோம். இப்போ நான் திமுக அரசாங்கத்தை பல விஷயங்கள் நாங்க விமர்சிக்கிறோம். கல்வி கொள்கையை ஏற்கிறதுங்கிறதுல இன்னும் தீவிரமா எடுத்து நில்லுங்கன்னு சொல்றோம். ஆனா மாநில அரசுக்கான நிதியவே மறுத்தா
நிதிங்கிறது இப்ப இந்த நிதியை மறுத்தா மாநில அரசு எங்கிருந்து செலவு பண்ணு, கடன் வாங்கணுமா? ஏற்கனவே மெட்ரோ திட்டம் 20,000 கோடி ரூபாய் சுமையை வந்து மாநில அரசு சுமக்குது. ஏன் ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்க மாட்டேங்குது? எல்லா மாநிலத்துக்கு காசு தருவீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டீங்க? அதே ரயில்வே திட்டத்துல போன பட்ஜெட்ல ஒதுக்குனதை இப்ப ஏன் ஒதுக்கல? பிப்ரவரியில ஒதுக்குனதை இப்ப ஏன் ஒதுக்க முடியல? அது எனக்கு புரிகிறது, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரிகிறது. இப்போ கல்வின்ற இவ்வளவு முக்கியமான ஒரு துறையில இனி அடுத்து டீச்சர்ஸ்க்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இனி 25 விழுக்காடு தனியார் பள்ளிகளை சேர்ந்திருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது தமிழ்நாடு அரசு தெரியுதோ இல்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும். தெரிஞ்சு ஏன் இந்த செக் வைக்கிறாங்க, இந்த நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நெருக்கடி தான் அவங்களுக்கு மேண்டேட் வரல. அதாவது அவங்க 400 சீட்டு ஜெயிப்போம்னு நினைச்சாங்க, உண்மையில அந்த வெற்றி கிடைக்கல. இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான தீர்ப்பு. மக்கள் வந்து மாநில கட்சிகளை தான் வலுப்படுத்தியிருக்காங்க. ஈவன் தோ என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் அதில் இருக்கிற மாநில கட்சிகளோட ஆதரவோட தான் நடத்த வேண்டியிருக்கு. ஆனால் இந்த உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு பாஜகவுக்கு மனம் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கல் பிளான் என்னவோ அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. நாட்டு மக்கள் அதை நோக்கி போக விரும்பல. ஏன் தமிழ்நாட்டு மேல இதை திணிக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏத்துக்கல, ஏன் திணிக்கணும்? நீங்க திணிக்கக்கூடிய அம்சங்கள் நாங்க சொல்றோம், இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மோசமான அம்சங்கள் ஒண்ணு இல்லைங்க. தமிழ் மொழியை பத்தியே இந்த புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு? எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம்னு எப்படிங்க என் தமிழ்நாட்டு மாணவன் வந்து இந்த கொள்கையை ஏத்துக்க முடியும்? எதுக்கு தேவையில்லாம அந்த வார்த்தை? இது மத்திய அரசு அந்த கொள்கை திணிப்புக்காக தான் நிச்சயமா வந்து தனியார் மையத்தையும் ஊக்கப்படுத்துறாங்க. ஏன்னா ஒண்ணு இல்ல, அரசு பள்ளியில எதுக்கு மாடல் ஸ்கூல் தனியா இன்னொரு ஸ்கூல் தனியா? நீங்க சமத்துவமே இல்லையே, பேசலாம். அதனாலதான் எதிர்க்கிறோம்.